வணக்கம் வியூவர்ஸ். காளானியை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். காளானி இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இது யாருக்கு வேணாலும் வரலாம். இது உள்ளங்கால்லையோ இல்லை உள்ளங்கையிலையோ வரும். இது வந்த இடத்துல அந்த மசில் ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அந்த வலி அது சொல்ல முடியாத அளவுக்கு வலியாக இருக்கும். சிலருக்கு வலி தெரியாமல் இருந்தாலும் எங்கேயாவது நடக்கிறாங்க, ஏதாவது அது மேலே பட்டுடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு உயிர் போகிற அளவுக்கு வலி இருக்கும். அந்த வலியோட கொடுமை தாங்கவே முடியாது. அதனால தான் இந்த வீடியோவில் இந்த காளானிக்கான சித்தர்கள் சொன்ன 3 ட்ரீட்மெண்ட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த காளானி யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சாதான் இது மறுபடியும் வராமல் பார்த்துக்கலாம். ஏன்னா இது ஒரு முறை வந்துடுச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப வருது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால முதல்ல இது ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் இது வர்றதுக்கு ரீசன் அவங்க யூஸ் பண்ணுற செப்பல்ஸ் தான். ஏன்னா இப்போ ஒரு சிலருக்கு வருது அப்படின்னா அவங்க செப்பல்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப டைட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில லேடிஸ் ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் இது வரலாம். சிலர் ஷூ ஏதாவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஷாக்ஸ் யூஸ் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு அழுத்தம் அதிகமாகி அது காளானி வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்குது. சிலர் செப்பல்ஸ் இல்லாமல் எங்கேயாவது வெளியில் நடக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது சூடாக காலில் படுது அப்படின்னாலோ இல்லை ரஃப்பான இந்த கல் மேலே பட்டு ஏதாவது கல் குத்துது இல்லை முள் ஏதாவது கொடுத்துது அப்படின்னா அது கண்டுக்காமல் விடுறதுனாலையோ அது ரொம்ப நாள் அப்படியே இருந்து அது காளானியா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த காளானி பரம்பரை நோயாவும் வரும். அதாவது நம்மளோட அப்பா அம்மாவுக்கு இருக்கு அப்படின்னா அது நமக்கு வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. சரி, இப்போ சித்தர்கள் இந்த காளானி பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடம் எப்படி இருக்கும், ரஃப்பா இருக்கும். நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம், கடினம்னு சொல்லலாம். இந்த கடினம்ன்றதை ஐய நோயோட ஒப்பிடுறோம். அடுத்து அந்த இடத்துல வறட்சி இருக்கும், வலி இருக்கும். அது வாதத்தோட ஒப்பிடுறோம். இது ஐயவாதத்தினால வர்றது. ஸோ நம்ம அந்த இடத்துல பித்தம் கொடுக்கணும். அவங்க இந்த இடத்துல சூடு கொடுப்பாங்க. நிறைய பாட்டி வைத்தியத்திலையும் சொல்லியிருப்பாங்க, இந்த காளானி இருக்கிற இடத்துல சூடு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. பட் நம்ம இப்போ இந்த வீடியோவில் சூடுலாம் வைக்க சொல்லலை. இதுக்கான ஹோம் ரெமெடி என்ன அப்படின்னா, இதுக்கு தேவையானது 2 பொருள் தான். ஃபர்ஸ்ட் ஹோம் ரெமெடியில் தும்பை இலை, கல்லுப்பு இது 2த்தையும் அரைச்சி பேஸ்ட் மாதிரி ஆக்கி காளானியை இருக்கிற இடத்துல நைட்டில் அப்ளை பண்ணிட்டு படுத்துட்டோம் அப்படின்னா இது காலையில் எடுத்துடலாம். இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது இந்த காளானி நல்ல ரெமெடியாக இருக்கும். பெயின் குறைய ஆரம்பிச்சிடும். அதே போல் மரு இருக்கிறவங்களும் இந்த ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணிக்கலாம். இதே பேஸ்ட்டை அந்த மரு இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மரு தன்னால் விழுந்துடும். அடுத்து செகண்ட் ஹோம் ரெமெடி, வசம்பு நல்லா சுட்டு கறியாக்கிக்கோங்க. அதேமாதிரி தும்பை செடியும் நல்லா நிழலில் காய வச்சு நல்லா சுட்டு அதையும் பவுடர் ஆக்கிக்கோங்க. இது 2த்தையும் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி தேங்காய் எண்ணெயில் டெய்லி குழைச்சி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவும் அந்த காளானி இருக்கிற இடத்துல பெயின் நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து தேர்டு ஏற்கனவே சொன்னோம், அந்த காளானி இருக்கிற இடத்துல சூடு வைக்கணும் அப்படின்ட்டு. இது டைரெக்டாக சூடு வைக்க வேண்டாம். பூண்டு, ஒரு பல் பூண்டு நல்லா சூட்டில் வதக்கிடுங்க. லைட்டாக சூடோடு இருக்கும்போது எடுத்து அதை வச்சு ஒரு கட்டு மாதிரி கட்டிக்கலாம். கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த சூட்டில் அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிடும். இதுவும் ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும். இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மூலிகை பேர் தான் அம்மான் பச்சரிசி மூலிகை. இதை நீங்கள் எடுத்து பொரியல் செஞ்சு உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டீங்கனாலும் இந்த காளானிக்கு நல்ல ரெமெடியாக இருக்கும். இந்த காம்பை உடைச்சிங்கன்னா இதுலேருந்து பால் வரும். இந்த பாலை காளானி இருக்கிற இடத்துல ஒரு நாளைக்கு 3 தடவை இல்லைன்னா 4 தடவை வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இது காளானி சீக்கிரமாக சரியாகும். காளானி இருக்கிறவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ரிசல்ட் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.